வணக்கம் நண்பர்களே. நம்ம வில்லேஜ் எபிசோடோட 2வது எபிசோடு. நான் காடி எடுத்துகிட்டு பின்னாடி உட்காந்துருக்க நம்ம தம்பி, நம்ம சொந்தக்கார பையன் தான். அவங்க கூட எடுத்துகிட்டு நம்ம நண்பனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் முருகன் கோயில் தான் பாருங்கள். அப்படியே போயிட்டுருக்கப்ப அங்கே ஒரு 7:30 போயிட்டு இருந்துச்சு. அந்த 7:30 உங்களுக்கு காமிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே நம்ம வண்டியை சைடு அடிச்சுட்டு நம்ம ஊர் நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவன் எங்கடா இருக்குன்னு கால் பண்ணி கேட்டப்ப அட்டி போட்டு கேம் விளாண்டுருக்கேன்னு சொல்லுவோம். நானும் விளாட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பல்சர் அண்ணனுக்கு வந்து தண்ணியை ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டு பின்னாடி தான் பல்சர் அண்ணன் ஓனர் வராரு. அவரு கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்கப்ப நம்ம ஊர் வியூ காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழைலாம் இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நானும் நண்பனும் காடியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே வாட்சா விட்டு பேசிட்டு இருந்தோம். பஸ்ஸில் போகலாமா இல்லை நம்ம இப்போ காடியிலே போகலாமான்னு சொல்லி, காடியில் போனால் செலவாக நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஸ்ஸில் ஏறினோடனே மோட்டு போட்டில் மாதிரி இடையில மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு நெருக்கிறானுங்க. அப்படியே ஒரு வழியாக நம்ம தெரிச்சு கொள்ளிட காமிச்சிட்டு சாப்பிட வேண்டாம் நண்பர்களே, பிரியாணியை போட்டுடலான்னு சொல்லிட்டு பிரியாணி போட்டு இன்னும் லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம படித்த கல்லூரி சைடு வந்துடா சொல்லிட்டு இதான் பாருங்கள் நான் படித்த கல்லூரி எப்படி இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு வழியாக மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு. மலைக்கோட்டை வந்தோடனே விசிட்ட போட்டு மூச்சு வாங்கிட்டு ஏற முடியல. என்னடா நமக்கு வந்த காலை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு பிடிச்சி ஏறி உள்ளே போனோடனே கயிறு வாங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் கடையை காமிச்சேன் உங்களுக்கு. பார்த்தா நம்ம சர்ச்சு தான் திருச்சியோட வியூ, மலைக்கோட்டை வியூ. அப்படி ஸ்ரீரங்கம் தெரியும், நாங்கள் அதையும் காமிச்சிட்டு அங்கேருந்து கீழே நோக்கி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வந்தோடனே நிறைய பேர் தடுமாறி இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாரதா ஸ்கூலில் நடந்தாச்சு. நம்ம அண்ணன் வேற வந்தார், அவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு நானும் அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிளம்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நைட்டு பஜார் வியூ இப்படி தான் இருக்கும். தெப்பக்குளத்தை போனால் அந்த தெப்பக்குளம் ரொம்ப பாலடைஞ்சு போயிருந்துச்சு. அப்படியே நம்ம சர்ச்சையை முன்னாடி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இந்த எபிசோட் 2 க்ளோஸ்.